ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரான் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இறால் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சோன்னே பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்தோடனே நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ரொம்ப தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம். கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இறாலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 1/2 kg இறால் எடுத்துருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா இந்த மசாலாவில் இறால் நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஆட் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நம்மளுடைய இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறால் கிரேவி சுட சுட ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்